தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நமது கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறேன். இந்த நாளில் நம்முடைய இந்த தொடர்ச்சியான பார்க்கிற இந்த செய்தியை நாம் நிறைவு செய்வோம். இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்தார், பிறந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். அவருடைய சம்பவம் எதுவுமே என்ன கிடையாது அப்படின்னா ஒரு புனையப்பட்ட ஒரு கதை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கடந்த பகுதியிலே நாம் பார்த்தது சாட்சியை குறித்து, இல்லையா? ஆமாம், சாட்சி எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் பர்சனோ செகண்ட் பர்சனோ இருக்க முடியாது. இட் இஸ் ஆல்வேஸ் அ தேர்ட் பர்சன் அப்படின்றத நாம் பார்த்தோம். அதே மாதிரி என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் அந்த சாட்சி மெய்யாயிராது அப்படின்றதையும் நாம் பார்த்தோம். அதே மாதிரி நாம் பார்க்கிற பொழுது மனிதன் கொடுக்கிற சாட்சிகள் ஒவ்வொரு முறையும் மாறுபட்டு கொண்டிருக்கிறது. ஒரு முறை நல்லது என்று சொன்ன எந்த காரியத்தை அவன் நல்லதுன்னு சொன்னானோ, ஆசீர்வாதம் சொன்னானோ, மகிமை என்று சொன்னானோ, அதையே கொஞ்ச காலம் கழிஞ்சு அது அவனுக்கு கஷ்டமாக இருக்குது என்று சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அப்போ மனுஷன் சொல்லுகிற வார்த்தைகள் எப்பொழுதுமே மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தை தேவன் ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஏன்னா அது ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷனுடைய சாட்சி அல்ல என்று ரொம்ப தெளிவாக வேதம் பதிவு செய்கிறது. அதே மாதிரி நான் பார்க்கிற பொழுது வேதத்தில் எங்கேயுமே தொழுகையினுடைய பாகமாக, ஆராதனுடைய ஒரு பாகமாக சாட்சி இருந்ததில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இருந்தது இல்லைன்றதுனாலே நம்ம செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நாம் ஞாபகம் வச்சுக்கணும், எப்பொழுதுமே இந்த அடிப்படையான சிந்தைகள் நமக்கு இருக்கணும். உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். வசனத்தோடு கூட்டுவதற்கு குறைப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னால், கூட்டுவதுனா என்ன அப்படின்னா வேதத்தில் இல்லாத பல பழக்கங்களை வழக்கங்களை நாம் செய்வது. 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, உபாகமும் 12:32, நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு, நீ அதனோட ஒன்றையும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். அப்போது ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, நாம் தேவனுடைய வார்த்தையை கூட்டவோ குறைக்கவோ கூடாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 37 வாசிக்கிற பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 37, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். இருக்குனா இருக்கு, இல்லைனா இல்லை, இதை தாண்டி நாம் பேசினா அது தீமை என்று சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை திருஷ்டாந்தமாக ஒரு காரியத்தை வைத்து சொல்கிறார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்போலோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன். அப்போ வேதம் சொல்லுகிறது, டு நாட் திங்க், இல்லையா, பியாண்ட் வாட் இட் இஸ் ரிட்டர்ன், இல்லையா? அப்போ வேதத்தில் இல்லாத காரியங்களை செய்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. அப்போ தொடுகையில் எங்கேயாவது சாட்சி, மனுஷனுடைய சாட்சி ஒரு பாகமாக வேதத்தில் எங்கேயாவது இருக்குதான்னு கேட்டால் இல்லை. அப்போ சாட்சி சொன்னதே கிடையாதானா? சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. மனுஷனுடைய கிரியைகளை குறித்து, செய்கைகளை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்முடைய வாயில சொல்ற சாட்சி கிடையாது, நம்முடைய நடக்கை எப்படி இருக்கணுங்க? சாட்சியாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு மனுஷனுடைய செயலை குறித்து சாட்சியா. அப்போ சாட்சி என்பது நாம் நம்மை குறித்து ஒருவர் தன்னை குறித்து சொல்லுவது கிடையாது, தேர்ட் பர்சன், இல்லையா? அப்போ அவர் சொன்னாதான் அதுதான் வேதம் சொல்லுகிறேன் சாட்சி. அப்போ இன்னைக்கு எங்கேயோ மனுஷனுடைய உபதேசம் உள்ள வந்துடுச்சு,
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, மத்தேயு 15:9, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். அப்போ யாருக்கு தான் ஆராதனை செய்யறாங்க? தேவனுக்கு தான் ஆராதனை செய்யறாங்க. ஆனால் அந்த ஆராதனை மனுஷருடைய போதனைகள் உபதேசங்களாக பேசப்படுகிறது. அப்படி பேசப்படுகிற பொழுது அது என்னதுங்க? வீணான ஆராதனை. அப்போ நாம் எதை செய்கிற பொழுதும் வேத வசனத்துக்கு உட்பட்டிருக்கிறதா என்பதை நாம் பரிசோதித்து பார்த்து அதற்கு உட்பட்டு தான் இதுங்க நாம செய்ய வேண்டும். அப்போ வேதத்தில் என்ன கிடையாதுங்க? இன்னைக்கு மனிதர்கள் சொல்லுகிற சாட்சி இல்லை. இல்லாத ஒரு காரியத்தை நாம் செய்கிற பொழுது அதுதான் என்னதுங்க? பாவம் இல்லையா? பாவம்னா என்னதுங்க? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே என்னதுங்க? பாவம். அப்போ எப்போ ஒருத்தர் பிரமாணத்தை மீறுறாங்களோ அதுதான் என்னதுங்க? பாவம். அப்போ நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். வேதத்துக்கு இல்லாத செயல்களை நாம் செய்யாதபடிக்கு கவனமா இருக்கணும். எனக்கு ஒரு காரியம் சரி தவறு என்பதல்ல, எனக்கு ஒரு காரியம் பிடிச்சிருக்கு பிடிக்கல என்பதல்ல. வேதம் அதை அனுமதிக்கிறதா, வேதம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதா, வேதம் இதை செய்ய சொல்லி இருக்கிறதா என்பதை நான் ரொம்ப கவனமானதுங்க நாம் பார்த்து செய்ய வேண்டியது அவசியம். அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல நம்முடைய வாயல்ல நம்முடைய செய்கைகள் சாட்சியா இருக்கணும். நம்மை பற்றி நம்முடைய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, நம்மை பற்றி நம்முடைய உறவுகள் என்ன சொல்லுவாங்க, கணவனை பற்றி மனைவி என்ன சொல்லுவாங்க, மனைவியை பற்றி கணவன் என்ன சொல்லுவாங்க, பெற்றோர்களை பற்றி பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க, பிள்ளைகளை பற்றி பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க இல்லையா? நம்முடைய சபையார் நம்மை பொறுத்து என்ன சொல்லுவாங்க. இதுதான் சாட்சி. நம்முடைய வாழ்க்கை சாட்சியா இருக்குதா? அப்போ சாட்சி சொல்லியிருக்காங்க. நாம் போன வாட்டி நாம் பார்த்தோம் 3 யோவான்ல வாசிக்கிற பொழுது காயியை பற்றி பேசப்பட்டிருக்கிறது, தீமோத்தேயுவை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 3 நபர்கள் உங்களை நினைவுபடுத்துகிறேன் பாருங்க. தீத்துல வாசிக்கிற பொழுது, தீத்துவை குறித்து வாசிக்கிற பொழுது 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 20 வாசிக்கிற பொழுது 2 கொரிந்தியர் 8:20, எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாயிருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, இல்லையா? 24 வரைக்கும் வாசிக்கணும். கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுகிறோம். மேலும் அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவன் என்றும் நாங்கள் பலமுறை கண்டறிந்தவனும் இப்பொழுது உங்கள் மேல் உள்ள மிகுந்த நம்பிக்கையினாலே அதிக ஜாக்கிரதை உள்ளவனுமாகிய நம்முடைய சகோதரனையும் இவர்களோடு கூட அனுப்பியிருக்கிறோம். தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவன் எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடன் வேலையாட்டுமாய் இருக்கிறான் என்று எங்கள் சகோதரரை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவர்கள் சபைகளுடைய ஸ்தானாதிபதிகளும் கிறிஸ்துவுக்கு மகிமையா இருக்கிறார் என்று அறிய கடவன். அப்போ ஒரு தர்ம காரியத்திற்காக பொருளாதாரம் கலெக்ட் பண்ணி அனுப்பப்படுகிறது. நிறைய சகோதரர்கள் அனுப்புறாங்க. கூட தீத்து போறாரு. அப்போ பவுல் சொல்றாரு, இல்லை நாங்கள் பலமுறை கண்டறிந்து நாங்கள் அவங்கள அனுப்புகிறோம். அப்போ ஒருவருடைய செயலை குறித்து சாட்சி சொல்லப்படுகிறதானா சாட்சி அது என்னதுங்க? இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் வர்ஷிப். ஆராதனுடைய ஒரு பாகமாக அல்ல, ஒரு ஒரு சபையினுடைய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடாக ஒரு நிர்வாக ரீதியாக பேசப்படுகிற காரியங்கள். அதே மாதிரி ஒரு ஊழியத்துக்கு ஒரு பகுதிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அங்கே நடந்த காரியங்களை குறித்து, அங்கே இருக்கிற மக்களை குறித்து அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லப்படுகிறது. 2 உதாரணம் வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிற பொழுது இப்படி ஒரு சகோதரியை நாம் வாசிக்க முடியும். ரோமர் 16ஆம் அதிகாரம் 1-2. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். மன்னிக்கணும், ரோமர் 16:1-2. கெங்கிரேயா ஒரு சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்திலும் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாயிருந்தாள். இப்போ பெபேயாளை குறித்து பேசுகிற பொழுது அந்த அம்மா என்ன பண்ணாங்க? நீங்கள் அவங்க ஏற்றுங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அநேகருக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஆதரவாக என்ன பண்ணுறாங்க? இருந்திருக்கிறார்கள். ரைட்டா? அப்போ பெபேயாள் எல்லாருக்கும் ஆதரவு செய்கிற ஒரு பணி என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க
செய்திருக்கிறாங்க. அது என்னதுங்க வேதாகமம் பதிவு செய்யப்படுகிறது. தொடர்ந்து ஒரு தம்பதியரை குறித்து நம்ம வாசிக்க முடியும். 3 நாள்ல வாசிக்கிற பொழுது இதே கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாலையும் வாழ்த்துங்கள். ஆக்கில்லா பிரிஸ்கில்லாலை குறித்து சொல்லுகிற பொழுது பவுல் சொல்றாரு எங்கள் உடன் வேலையாள்னு சொல்றார். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். இப்படி ஒரு என்னதுங்க தம்பதியார் என்னன்னா என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை என்னதுங்க ஒரு ஊழியக்காரருடைய என்னதுங்க காரியத்துக்கு என்னதுங்க தங்களுடைய கழுத்தை என்னதுங்க கொடுத்திருக்கிறாங்க. அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியார்கள் உண்டான சபையார் எல்லோரும் நன்றி எழுதுள்ளமாய் இருக்கிறார்கள். 5 வாசிக்கிற பொழுது அவருடைய வீட்டிலே கூடி வருகிற சபையும் வாழ்த்துங்கள். அகாயவிலே கிறிஸ்துவுக்கு முதல் பலனாகிய என் பிரியமான எப்பனத்தையும் வாழ்த்துங்கள். அப்போ இங்க 3வது பெபையால நம்ம பார்க்குறோம், தீத்துவை நம்ம பார்க்குறோம், இங்க ஒரு தம்பதியாரை நம்ம பார்க்குறோம், ஆக்கில்லா பிரிஸ்கில்லால். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஊழியத்தில் பவுல் நிமித்தமாக தங்கள் கழுத்தையே என்னதுங்க கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு பிராணனே கொடுக்குற அளவுக்கு இருந்துங்க. அதாவது அந்த அளவுக்கு இருந்துங்க அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு. அதை குறித்து நம்ம என்னதுங்க அந்த பாடத்தை நம்ம தனியாக படிக்கலாம். ஆனால் நம்ம இங்கே பார்க்கிற பொழுது ஒருவருடைய செயல்கள் நற்கிரியைகள் மற்றவர்களுக்கு சொல்லப்படுகிறது. என்னை குறித்து நானே சொல்லிக் கொள்வது அல்ல. சாட்சி இஸ் ஆல்வேஸ் இருந்துங்க தேர்ட் பர்சன், நாட் அ ஃபர்ஸ்ட் பர்சன் ஆர் செகண்ட் பர்சன். சரி, இப்போ அடுத்தது எல்லாரும் சொன்னாங்க இல்லைங்க தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நாம சொன்னா நிறைய பேர் கிட்டதுங்க அது ஒரு உந்துதலாக இருக்கும்ல, ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்ல, ரைட்டா? அதன் மூலமாக என்னதுங்க நிறைய பேர் தேவனை மகிமைப்படுத்த மாட்டாங்களா? கரெக்டுதானே? நாம ஒன்று சொன்னா மற்ற இறை நம்பிக்கை சொல்லுகிறவர்கள் 4 சொல்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. நீ எதை வச்சு கம்பேர் பண்றோம்? உலக பிரகாரமாக ஏற்படுகிற பொருளாதாரத்தை வச்சா? இந்த உலக பிரகாரமாக இருக்கிற பொருளாதாரத்தை வச்சுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியது கிடையாது. இந்தியாவிலே என்னதுங்க அதிக என்னதுங்க ஒரு பணக்காரர் யாருன்னு கேட்டா என்னதுங்க நீங்க பார்த்துங்க. அப்போ நீங்க அதை வச்சு கம்பேர் பண்ணுவீங்களா தேவன் எனக்கு செய்த நன்மைகளை? அப்போ நம்ம எப்படி கம்பேர் பண்றோம்? an apple should be compared with an apple. அதான் சொல்லுவாங்களே, கம்பேரிசன் இதுங்க கரெக்டாக இருக்கணும். ஆப்பிளையும் தான் கம்பேர் பண்ணணும். அப்போ தான் என்னதுங்க எது கரெக்டுன்னு பார்க்க முடியும். ஆப்பிளையும் என்னதுங்க சப்போட்டாவையும் கம்பேர் பண்ணுறதுங்க பேசக்கூடாது. கரெக்டுதானே? அப்போது வி ஷுட் ஆல்வேஸ் இருந்துங்க வெரி இருந்துங்க கிளியர். அப்போது சொல்லுகிற போது மனுஷனுடைய வார்த்தைனாலே ஒருத்தனுக்கு உற்சாகம் வருமா அப்படின்னு கேட்டால் என்னதுங்க அந்த உற்சாகம் என்னதுங்க இன்னொருத்தன் சொல்லும்போது போயிடும். ஏன்னா இதே ஆள் நம்ம சொல்கிறத பார்க்குறாங்க, 6 மாதம் கழிச்சு நம்முடைய வார்த்தையை மாற்றி கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க இவங்க? போன வாட்டி 6 மாதத்துக்கு முன்னாடி இவர் எப்படி பேசினாரு, இப்போ பாரு எப்படி பேசுகிறாரு. நம்முடைய வார்த்தைகள் ஒன்று மக்களால் கவனிக்கப்படுகிறது. ரைட்டா? யாருமே நம்ம பேசுகிற வார்த்தைகளை மறந்து போக மாட்டாங்க. அப்போ வேதம் சொல்லுது இல்லையா, யாக்கோபுல வாசிக்கிற பொழுது யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் இதை பேசுகிறார். எவ்வளவு தேவனுடைய அனாதி ஞானம் இல்லையா, தேவனுடைய வார்த்தை எவ்வளவு என்னதுங்க ஞானம் உள்ளது என்பதை என்னதுங்க நாம் பார்க்கிற பொழுது யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8 வாசிக்கிற பொழுது யாக்கோபு 3:8 12 வரைக்கும், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. நாக்கில் என்ன இருக்குதுங்க இல்லையா, விஷம் இருக்குன்றார். நமக்கு தெரியும் சாதாரணமாக எதுக்கு தான் விஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க, பாம்புக்கு தான் விஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் மனுஷனுடைய நாக்கு தான் இருந்துங்க ரொம்ப ஆபத்தானது. கீழே சொல்றாரு, அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம் இல்லையா. நம்ம தான் இருந்துங்க இப்படிலாம் பெருசாக இருந்துங்க ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ணுறது கிடையாது. கருதுங்க. ஆமாம், நாம் வேதம் சொல்லுகிறது இது துதிக்கிறதுன்னு என்ன அர்த்தங்க? நிறைய பேர் என்ன எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு வசனம் படிச்சு இங்கே வரலாமா, நிறைய பேர் துதிக்கிறோன்னு சொல்கிறேன்னுதுங்க, எல்லாரும் இருந்துங்க கையை உயர்த்தி எல்லாரும் இருந்துங்க ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, இதுதான் துதிக்கிறேன்னுதுங்க. எல்லாரும் இருந்துங்க துதி ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க, அதுதான் துதிக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் வேதம் அதை சொல்லுங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற பொழுது 15ஆம் வசனத்தில் இல்லையா, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். Praising God is always not from என்னதுங்க only our mouth, it is always இருந்துங்க it's interconnected with என்னதுங்க our works. செயல் இல்லாமல் நம்முடைய வார்த்தை என்னதுங்க துதித்து பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு புரிந்துகிறதுக்காக சொல்றேன். பல சமயங்கள் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா. ஒரு எஜமான்கிட்ட ஒரு கடைநிலை வேலைக்காரன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவருக்கு மது அருந்தும் பழக்கம் இருக்கிறது.
இல்லையா? அதனால என்ன பண்ண மாட்டாருன்னா, முதலாளி என்னதுங்க எல்லா பணத்தையும் என்னதுங்க அவர்கிட்ட கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்துங்க குடிச்சிட்டு என்னதுங்க ஆர்ப்பரிப்பாருன்னு. அப்போ பல சமயங்கள் என்னதுங்க அந்த அவருடைய பிள்ளைகளுடைய என்னதுங்க ஃபீஸ் எல்லாம் என்ன பண்ணுவாருங்க எஜமானி என்னது கட்டுவார். அப்போ இது தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊழியக்காரன் வந்து, சே என் எஜமான் என்னதுங்க எவ்வளோ நல்ல மனுஷனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு அவர்கிட்ட போய் என்னதுங்க, சார் தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொன்னா அந்த நன்றியை எஜமான் ஏற்றுப்பாரா? நீ கிளம்பு இல்லையா? ஆனால் அதே தவறு செய்யாமல் தெளிவாய் வந்து அவன் நன்றி சொல்லுகிற போது அந்த நன்றியை ஏற்றுக்கொள்வான். அப்போ நம்முடைய நன்றி எப்பொழுதுமே எதை சார்ந்திருக்குன்னா செயலை சார்ந்திருக்குது. ஆபேல் காயின் இருவரும் காணிக்கை செலுத்தினார்கள். ஏன் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, ஏன் காயினுடைய காணிக்கை நிராகரிக்கப்பட்டது அப்படின்னா வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. நம்ம என்ன சொல்லுவாங்க, நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, ஆபேல் வந்து என்ன பண்ணாருங்க முதல் என்னதுங்க பலனை கொடுத்தார் இல்லையா? தேவனுக்கு பலி பிடிக்கும், ரத்தம் என்னதுங்க ஆடு என்னதுங்க பலி செலுத்தினாரு. அங்கே நீங்கள் பலி செலுத்தினாரெலாம் நீங்கள் பார்க்க முடியாதுங்க. அங்கே ஏதாவது பலி செலுத்தினாரா? முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், காயன் தான் முதல்ல பலி காணிக்கை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் ஆபேல் பின்னாடி வராரு. ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு நீங்கள் பேசினா யார் தான் பேசணுங்க, காயன் தான் கொடுத்தார். அதுக்கு பின்னாடி தான் ஆபேல் கொடுக்குறாரு. அப்போ வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், எபிரேயர் 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலி இருந்துங்க செலுத்தினான். விசுவாசத்தினாலே. அப்போ விசுவாசம் எங்க இருக்குதுங்க, இருதயத்தில் இருக்குதுல்ல. ஆனா வேதம் சொல்லுது அது செயலும் இருக்கிறது இல்லையா? 1 யோவான்ல வாசிக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, 1 யோவான் 3:12 பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போய் இருக்க வேண்டாம், அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான், தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளமா இருக்குதானே. அப்ப எதனால எனக்கு கொலை செய்தான்? கிரியை செய்ய கிடையாது, காணிக்கை கொடுத்தாரு, ஆனா என்ன பண்ணலங்க கிரியை செய்ய கிடையாது. அப்போ நம்முடைய விசுவாசத்திற்கும் செயலுக்கும் எப்பொழுதுமே சம்பந்தம் உண்டு. செயல் இல்லாமல் விசுவாசத்தை தேவன் ஏற்றுக்கொள்வது கிடையாது. சரிங்க, அப்போ நான் வந்து சபையில தேவன் எனக்கு செய்த கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொன்னாருங்க, ஒரு 10 பேர் கர்த்தர் நல்லவர்னு சொல்லுவாங்க. கரெக்டுதானே? எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, நான் கர்த்தருடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் இருந்துங்க நான் சொல்றேன். கரெக்டு. ஆனா வேதம் அப்படி சொல்லுகிறதா? வேதம் அதை சொல்லுகிறதா அப்படின்னா இல்லைங்க. ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் எப்படி வரணும்னு சொல்ற. ஒரு மனுஷனுக்கு இப்படிதான் விசுவாசம் வரணும்னா இப்படிதான் அந்த விசுவாசம் வரணும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, ரோமர் 10:17 ஆகையால் ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வினா கொஸ்டின் இல்ல, ஹியரிங் இல்லையா? ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் எப்படிதான் வரணுங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்பதால் தான் வர வேண்டும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களே அல்ல. உங்களுடைய தனிப்பட்ட முறையில் இருந்துங்க உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க, யாரும் வேணான்னு சொல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய இருந்துங்க பாசிட்டிவ் இருந்துங்க. நம்ம பேசுவோம், கேட்டதுனே ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் பேசுவோம், அவங்கவுங்க கருத்தை பேசுவோம். ஒருத்தருக்கு தும்மல் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, இந்த தும்மல் போடனா என்ன பண்ணா மிளகு ரசம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க. கேட்டதுனே அதெல்லாம் சொல்ல வேணான்னு சொல்ல, ரைட்டா? அதை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்ல. இது ஆராதனையின் ஒரு பாகமாக வருகிறதா என்பதுதான் கேள்வி. எப்பொழுது பிள்ளைகள், எப்பொழுது மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு மீறி தேவன் சொல்லாத செயல்களை செய்கிற பொழுது அது பாவம் இல்லையா? ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் எப்படிதான் வரணும்னா, விசுவாசம் கேள்வினாலே வர வேண்டும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வர வேண்டும். சரி, அடுத்தபடியாக அப்போ நாம் அடுத்து பாருங்க. அப்போ சபையில ஒருத்தர் வந்து சாட்சி சொல்றதுனால இன்னொருத்தருக்கு விசுவாசம் வரணுமான்னு கேட்டா அந்த விசுவாசத்தை வேதம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. விசுவாசம் கேள்வினாலே மாத்திரம் தான் வரணும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால மட்டும்தான் வரணும். அப்போ யார் தான் தேவனுக்கு சாட்சி கொடுப்பா அப்படின்னு கேட்டா வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு சாட்சி சொல்லுகிற அளவுக்கு நம்ம யார் கிடையாதுங்க. சாட்சி இங்க பல சமயம் இந்த சாட்சின்றது இங்க சொல்றது எப்படி எதுனா, நான் சொல்ற வார்த்தையினால அவங்க உற்சாகம் அடைகிறாங்க அப்படின்னா we are recommending God, அப்படிதானே? ஓ, தேவனுக்கே ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆளுங்க. கரெக்டுங்க. தேவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு என்னதுங்க, எங்க தேவன் மொத்தம் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா என்னதுங்க அவர் எல்லாத்தையும் தருவார் இல்லையா? உலகமெங்கும் போங்க, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொன்னார். அப்படிதானே சொன்னாரு? உன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை சொல்ல சொன்னாரா? அப்படியா சொல்ல சொல்லியிருக்காரு? நீங்க போங்க, உலகமெங்கும் போங்க, எல்லாருக்கும் என்னதுங்க உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களும் சொல்லுங்க, அப்படியே சொல்லியிருக்கிறாருங்க இல்லையே? நம் வேதத்தில் வாசிக்கிற பொழுது இப்படிதான் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் உயிர்த்தெழுந்ததுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்,
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போஸ்தலரை பார்த்து சொல்றாரு, யூ ஆர் த விட்னஸ்ன்றார். ஏன் அந்த விட்னஸ்? இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் முதல்ல இருந்துங்க இங்க கவனிக்கிறேன். ஏன் இயேசு கிறிஸ்து சொல்றாரு நீங்கள் இருந்துங்க எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள்னு? ஏன்னா இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்குது. என்ன சம்பவம் நடந்திருக்குதுங்க? இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார், அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். இந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்துருக்கிறாங்க, நிறைய பேர் பார்த்துருக்கிறாங்க. 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம் 15ஆம் அதிகாரம் 3லிருந்து வாசிக்கிற பொழுது, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3லிருந்து வாசிக்கும் போது ஒரு ஒரு எப்படி அவங்கள சந்திச்சார் என்பதை பேசுற 4 மன்னிக்கணும் 4, 5, 6 அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார் இல்லையா? அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரையடைந்தார்கள். இங்க கவனிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல அப்போஸ்தலர்கள் மட்டும் பார்க்கலங்க, ஒரு 500 பேர் கூட பார்த்துருக்கிறாங்க. ரைட்டா? ஆனால் இந்த 500 பேரும் சாட்சி ஆயிடுறாங்களான்னு கேட்டானுங்க, இந்த 500 பேரும் சாட்சி ஆக முடியாது. இங்க சொல்றாரு அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிற பொழுது, நீங்க போய் பிரசங்கம் பண்ணுங்க இல்லையா, நீங்கள் நினைக்கிறதுங்க சாட்சிகள் சொல்றார். எப்படி அப்போஸ்தலர் மட்டும் சாட்சி ஆக முடியும்? இந்த 500 பேர் கூட பார்த்துருக்கிறாங்களே இல்லையா? அதான் அப்போஸ்தலர் 1:8 இல்லையா? அப்போஸ்தலர் 1:8 பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். கடைசி வரைக்கும், இங்க பூமியின் கடைசி பரியந்தம் நம்மால நினைச்சுக்கிறான் தெரியுமா? அந்த லாஸ்ட், பூமியின் லாஸ்ட் எங்க இருக்கு? அந்த லாஸ்ட் கிடையாதுங்க. மேல ஒரு லிஸ்ட் சொல்றாரு, எருசலேம், யூதேயா, சமாரியா, இல்ல 8ஆம் வசனம் தான் இல்லையா? எருசலேமு, யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம். இங்க என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் 2ஆம் அதிகாரத்துல எருசலேம்ல பேசப்படுகிறது, அடுத்ததுல இருந்துங்க யூதேயாவில் பேசப்படுகிறது, 8ஆம் அதிகாரத்துல சமாரியாவில் பேசப்படுகிறது, 10ஆம் அதிகாரத்துல பூமியின் கடைசி பரியந்தம் என்று பேசுகிறது. இஸ்ரேல் மக்கள் அல்லாத புறஜாதிகள்கிட்ட போயிடுது சத்தியம். அந்த பூமியின் கடைசி பரியந்தம் எதை தான் பேசுறாருங்க? புறஜாதி மக்கள்கிட்டையும் போயிடுது. இந்த புறஜாதினா இஸ்ரேலர்கள் எல்லாரும், இஸ்ரேலர்கள் அல்லாத எல்லாரும் என்னதுங்க? புறஜாதிகள் தான். இன்னைக்கு புறஜாதிக்கே நம்மால் ஒரு டெஃபினேஷன் கொடுக்கலாம். என்னதுங்க? ஏன் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், விக்கிரக ஆராதனை செய்யாதவர்கள். அப்படி இல்லை, வேதத்தின்படியாக என்ன சொல்லுதுன்னா, அங்க சொல்லப்படுகிறது. எங்க சொல்லப்படுதுங்க? இஸ்ரேல் மக்கள், அது யாக்கோபுடைய 12 பிள்ளைகள், அவருடைய சந்ததியார், அவர்கள் அல்லாத மற்ற எல்லாரும் என்னதுங்க? புறஜாதியர்கள் தான். ஆனா இப்ப என்ன கிடையாதுங்க? யூதனும் கிடையாது, கிரேக்கனும் கிடையாது, அடிமை கிடையாது, சுவாதீனம் கிடையாது, ஆண் கிடையாது, பெண் கிடையாது. நீங்கள் எல்லாரும் இருந்தீங்க கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருங்கள். இப்போ ஒரே ஒரு பேர் தான், என்னதுங்க? கிறிஸ்தவர்கள். there is only one name இல்லையா? ப்ரிஃபிக்ஸ்லையும் இல்லை, சஃபிக்ஸ்லையும் கிடையாது. நீங்க எந்த கிறிஸ்தவங்க? டேஷ் கிறிஸ்தவங்க, இல்லை டேஷ் கிறிஸ்தவங்க சொல்ல முடியாது. டேஷ்ல நீங்க என்ன பண்ணலாம்? அவர்கள் பிறந்த பிறப்பை கூட நீங்க போட்டுக்கலாம். இன்னைக்கு அப்படி கூட சொல்றாங்க, இருக்காங்களே, நாங்களாம் இந்த கிறிஸ்தவர்கள் இல்லையா? இல்லைங்க, ஒரே வேர்டு தான், கிறிஸ்தவர்கள். அப்போ அப்போஸ்தலர்கள் மட்டும் ஏன் அப்படின்னு சொன்னா, இங்க சொல்றாரு, நீங்க கவனிக்கணும். அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவத்தோடு என்னதுங்க? அப்போஸ்தலர்கள் யார்? எல்லாரும் அப்போஸ்தலர் என்று அழைத்துக் கொள்ளலாமா? ஏன் அப்போஸ்தலர்கள் மட்டும் சாட்சிகள் வேதம் சொல்லுகிறது? அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரத்துல நம்ம கொஞ்சம் யூதாஸ் காரியத்தினுடைய சம்பவத்திலிருந்து நாம் படிக்கிற பொழுது நமக்கு தெரியும், யூதாஸ் காரியத்தை இறந்து போயிட்டாரு. அவருக்கு பதிலானதுங்க வேற ஒரு நபர் செலக்ட் பண்ணப்படுகிறார். ஒரு ஸ்கிப் பண்ணி வாசிக்கிறேன், நான் நேரம் இல்லை. 20ஆம் வசனத்துல, சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவுது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெற கடவுள் என்று எழுதியிருக்கிறது. யூதாஸ் காரியத்து இறந்துட்டாரு இல்லையா? இப்ப அவருக்கு பதிலானதுங்க வசனம் சொல்லுது, பழைய ஏற்பாட்டிலே சங்கீதக்காரன் சொல்லிட்டார், அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெற கடவன். இப்ப நல்லா யோசிக்கணும் பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு 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 அப்போஸ்தலர் இறந்திருக்கிறார். வேதத்திலேயே பதிவில் ஒரு அப்போஸ்தலர் இறந்திருக்கிறாருன்னா யாக்கோபு, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில். இப்போ யாக்கோபு பதிலாக ஒரு ஆல்டர்னேட் யாராவது செலக்ட் பண்ணான்னு கேட்டதுங்க, செலக்ட் பண்ணல. யூதாஸுக்கு மட்டும்தான். ரைட்டா? யூதாஸுக்கு மட்டும்தான். இல்லாட்டி ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அடுத்த ஆள் அப்பாயின்ட் பண்ணலாம், ஒருத்தர் இறந்துட்டாருன்னா இன்னொரு ஆள் அப்பாயின்ட் பண்ணலாம். அந்த அப்பாயின்மெண்ட் கேஸ் இருந்துங்க அங்கே கிடையாது. ஒருவேளை அந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் யாக்கோபுடைய மரணம் பதிவு செய்யப்பட்டது நமக்கு என்னதுங்க? ஒரு சாட்சி. என்னன்னா, யாக்கோபு இறந்துட்டாரு, யாக்கோபு பதிலாக இன்னொரு ஆள் என்னதுங்க அவங்க செலக்ட் பண்ணல.
அப்ப வேற யாரும் அப்போஸ்தலன் ஆக முடியாது. ரைட்டா? யூதாஸுக்கு பதிலா வேற ஒருத்தரை செலக்ட் பண்ணணும்னுங்க தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது. ஆனா அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் செட் பண்றாங்க. யார் அப்போஸ்தலன் என்று ஒரு குவாலிஃபிகேஷன் செட் பண்றாங்க. என்ன குவாலிஃபிகேஷன்? கீழே 21 வாசிக்கிற பொழுது 21, 22 ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களோடு கூட இருந்த மனுஷரில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களோடு கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். அப்போஸ்தலர் யாருங்க? சாட்சிகள். என்ன சாட்சி? எதுல இருந்து எது வரைக்கும் பாருங்க, டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்றாரு. இயேசு கிறிஸ்து யோவானால் ஞானஸ்நானம் பெற்றாரா? அதிலிருந்து இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து 40 நாள் என்னதுங்க அவரோடு கூட இருந்து அப்புறம் பரமேறி போகிறார். இந்த காலகட்டம் வரைக்கும் அவங்க கூடயே இருந்திருந்துங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்துருக்கணும். அவங்க மட்டும்தான் அப்போஸ்தலர்கள், அவர்கள் மட்டும்தான் சாட்சிகள். வேற யாரும் சாட்சியாக முடியாது, வேற யாரும் அப்போஸ்தலன் ஆக முடியாது. இப்போ 1ஆம் நூற்றாண்டு காலத்திலேயே 2 பேருக்கு தான் அந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு. எந்த 2 பேருக்குங்க? இல்லையா? கீழே வாசிக்கிற பொழுது 23 அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்ததுல இருந்து இயேசு கிறிஸ்து பரமேறி போற வரைக்கும் அவங்க கூடயே இருந்த 12 பேர் அப்போஸ்தலர்கள் அல்லாத, இந்த 12 பேர் சொல்லும்போது யூதாஸோட சேர்த்து சொல்றேன், 12 பேர் அல்லாத மற்ற எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 2 பேர் தான் இருந்தாங்க. அப்ப அவங்கள சீட்டு போட்டு ஒரு ஆள் எடுக்கிறாங்க. அதானதுங்க மத்தியாஸ். இவங்க மட்டும்தான் சாட்சிகள், வேற யாரும் சாட்சியாக முடியாது. திரும்பி அங்க அந்த கடைசி பகுதி மாத்திரம் வாசிக்கிறேன். எங்களோடு கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார். ஏன்னா என்ன, எதற்கு சாட்சி? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், அதற்கு சாட்சி. இந்த சாட்சி மனுஷனுக்கு தேவை. ஏன்னா மனுஷன் தான் சொல்ல போறான். என்ன சொல்ல போறாங்க? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி. வேற யாரும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. நிறைய வசனங்கள் அதில் இருக்குது. ஒரு 2-3 வசனம் நான் வாசிச்சிருந்தேங்க, நான் கடந்து போகிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில், அப்போஸ்தலர் 2:32 இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாக இருக்கிறோம். எந்த இயேசுவை? நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே ஒருத்தர், தச்சனுடைய குமாரன், யோசேப்பின் மகன், மரியாளின் மகன், இல்லையா? இவரை மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், இதற்கு நாங்கள் சாட்சி, இல்லையா? 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிற போது அப்போஸ்தலர்கள் என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்றதை நான் சொல்றேன். இதுதான் அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோர் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். இல்லையா? ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் மரித்தோர் இருந்ததுங்க, அவரை எழுப்பினார், அதற்கு நாங்கள் இருந்துங்க சாட்சிகள். இல்லையா? 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது 4:33 கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். என்ன சாட்சி கொடுத்தாங்க? இயேசு கிறிஸ்துவின் உயிர். ஏன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்துக்கு இருந்துங்க ஒரு விட்னஸ் தேவை. என்ன விட்னஸ் தேவை? இல்லாட்டி என்னதுங்க, அவரெல்லாம் உயிரோடு எழுந்துக்கலைங்க, தூக்கின்னு போயிட்டாங்க. ஏன்னா 1ஆம் நூற்றாண்டு காலத்தில் என்னதுங்க அந்த பேச்சு இருந்தால் நம்ம மத்தியில் நம்ம படித்தோம். அப்போ உயிர்த்தெழுந்ததுக்கு சாட்சி தேவை. அந்த சாட்சி எல்லாரும் இருந்தாங்களா? 500 பேர் கூட பார்த்தாங்க. அந்த 500 பேரும் சாட்சி ஆறாங்க. அந்த 500 பேர்லாம் சாட்சி ஆக முடியாது, அப்போஸ்தலர்கள் மட்டும்தான் சாட்சிகள். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இவர்கள் முன் நியமிக்கப்பட்டவர்கள். எதற்காக? இந்த சாட்சிகளாக. அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 39-40 வாசிக்கும் போது, அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 39-40 யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்த எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள், இல்லையா? 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். 41 ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிருந்து எழுந்த பின்பு அவரோடு புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். எல்லாரும் சாட்சியாக முடியாதுங்க, இவர்கள் தேவனால் முன் நியமிக்கப்பட்டார்கள். இல்லை அப்படின்னா மரியாள் பார்த்தாங்களே, மார்த்தாள் பார்த்தாங்களே, இல்லையா? வேதம் சொல்லுதே இன்னும் 500 பேர் பார்த்தாங்கன்னு வசனம் சொல்லுதே, அப்புறம் எப்படி அப்படின்னு கேட்டா அதுக்கு மொத்தம் ஒரு வேத சத்தியத்தை நாம் பார்த்துருந்துங்க. நாம் நிறைவு செய்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் 18 மற்றும் 8 மற்றும் 9, 28, 8 மற்றும் 9.
மேலே நீங்கள் வாசிச்சிங்க, மரியாள் மார்த்தாள் தான் அங்கேங்க அந்த கல்லறைக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு போனவங்க யார் தாங்க? ஆமாம், சகோதரிகள் ரொம்ப விசுவாசமாக இருக்கிறாங்க. கேட்டதுன்னா சகோதரர்களை விட ஆமாம், எப்பவுமே தெரிஞ்சுக்கிறதுல அவங்க ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருப்பாங்க. கேட்டதுன்னா ஒரே ஒரு கம்மா மாத்திரம் நீங்கள் போட்டு விட்டுருங்க சகோதரிகள்கிட்ட, தலை வெடிச்சிடும் அவங்களுக்கு. கேட்டதுன்னா அவங்க காலங்காத்தால போயிட்டாங்க எங்க ஏசு கிறிஸ்து இருந்துங்க இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. பார்த்துட்டு வெளியே வரும்போது இந்த சம்பவம் நடக்குது. ஏசு கிறிஸ்து ஃப்ரண்ட்ல வராரு. 9ஆம் வசனத்துல 8, அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். இல்லையா? அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். கரெக்டா? அந்த அவனா வந்தாங்க, அவருடைய பாதங்களை என்ன பண்ணாங்களா? தழுவி கொண்டாங்கன்னு சொல்லுது. கரெக்டா? இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது இது மாதிரி 2-3 சம்பவம் நடந்திருக்குது. அவருடைய பாதத்தை தழுவுற இடத்துங்க சம்பவம் இருந்திருக்குது. நீங்கள் வீட்டில் போய் அப்புறம் பார்த்துங்க. இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா அவங்க என்னதுங்க அவருடைய பாதத்தை ஒரு பெரிய என்னதுங்க அஃபெக்ஷனில் தன்னுடைய போதகர், தன்னுடைய ஆண்டவர் இல்லையா பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் இதே வார்த்தையை யோவான் பதிவு செய்கிற போது யோவான் எப்படி பதிவு செய்கிறார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிற பொழுது, யோவான் 20:14 இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவர் என்னதுங்க எடுத்துக்கொள்வேன் என்றாள். என்ன விசுவாசம் பார்த்தீங்களா? அவர் உயிர் தெரிந்தார் நம்பவே இல்லை, தூக்கிட்டு போயிட்டா தான் இருந்துங்க நம்புறாங்க. இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்றாங்க? தோட்டக்காரன் தான் சொல்றாங்க. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, அந்த வாய்ஸ் எப்பவும் கூப்பிடுற மாதிரி மரியாளேன்னு கூப்பிடும்போது இருந்துங்க படார்ந்த அம்மாக்கு இருந்துங்க மைண்ட் ஸ்பார்க் வந்துச்சு. என்ன வந்துச்சுங்க? ரபுனி என்றால் அதற்கு போதகரே என்றதுங்க அர்த்தமாம். சொன்னவர் அடுத்ததில் வாசிக்கிற போது 17 சொல்லும்போது, இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவளுக்கு சொல்லு என்றார். இங்க பாருங்க, இங்க 2 பேருக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. மத்திய ஆசிரியர் எழுத பதிவு செய்கிற பொழுதும் யோவான் ஆசிரியர் பதிவு செய்கிற வித்தியாசம் இருக்குது. யோவான் ஆசிரியர் தழுவி கொண்டாருன்னு வாசிக்கிறோம். மத்திய ஆசிரியர் தழுவி கொண்டாருன்னு வாசிக்கிறோம். யோவான் ஆசிரியர் பதிவு செய்யும் என்ன சொல்றாருங்க? இல்ல இல்ல, என்ன தொடாதன்றார். ஏன் இந்த டிஃபரன்ஸ்? 2 பேரும் மாத்தி மாத்தி பேசுறாங்களா? இல்லைங்க. இதே யோவான்ல கீழே சொல்றாரு பாருங்க. இதே யோவான்ல கீழே நீங்க வாசிக்கிற போது 24 வாசிக்கிற போது இந்த சம்பவம் நடக்குது. நீங்க பல டைம் இதை படிச்சிருப்பீங்க. நான் அந்த பாகம் மட்டும் வாசிச்சிடறேன், நேரம் ஆயிடுச்சு. 24 29 வரைக்கும் நீங்க படிக்கணும். ரைட்டா? அதுல ஒரே ஒரு சம்பவம் தான். அங்க தோமா இல்லாம போயிட்டாரு. என்ன தோமா இல்லாம போயிட்டாருங்க? இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பிரத்யட்சமாகும்படி வந்தபோது தோமா இல்லை. தோமா என்ன சொல்றாருங்க? நான் ஒரு விழால ஓட்டையில கை போட்டு பார்க்காம இருந்தேங்க, நான் நம்ப மாட்டேன்ட்டார். கேட்டதுனே இப்போ இயேசு கிறிஸ்து தோமா கிட்ட சொல்றாரு, நீ போட்டு பாடுறான்றார். ஏன் அப்படின்னா, ஏன் மரியாள் சாட்சி கிடையாதுங்க. மரியாள் சாட்சி கிடையாது, யோவான் சாட்சி, அப்போஸ்தலர்கள் சாட்சி. உனக்கு என்னதுங்க அந்த கன்ஃபர்மேஷன்? எனக்கு என்ன சொல்லக்கூடாதுங்க, அவர் மாதிரி தான் இருந்தாரு, அவரை தான் இருக்கும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா என்னதுங்க, உயிர் தெழுந்ததுக்கு சாட்சி சொல்ல போறாங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்பதற்கு சாட்சி அவசியம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொன்னால், உயிர் தெழுந்த இயேசுவை பார்த்ததுக்கு அப்போஸ்தலர்கள் சாட்சிகள். எதற்கு வேதத்துல சாட்சி இருக்குதுன்னு சொன்னா, உயிர் தெழுந்ததற்கு சாட்சி இருக்குது, நல்ல கிரியைகளுக்கு சாட்சி இருக்குதே தவிர அவங்க என்னதுங்க வாழ்க்கை சொல்றது இல்லை சாட்சி. இங்கே நான் வாசிக்கிற பொழுது இல்லையா, அவர் சொல்றாரு, நீ போட்டு பாருன்னு சொல்றாரு. இப்போ யோவான் எழுதுறாரு பாருங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிற பொழுது, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இல்லையா? 2 வாசிக்கிற பொழுது, அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவிடத்திலிருந்து இருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இன்னைக்கு அப்போஸ்தலர்கள்
பலமாய் சாட்சி கொடுத்தாங்க. என்ன சாட்சி கொடுத்தாங்க? இயேசு கிறிஸ்து உண்மையிலே உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதலை நம்பி தான் இதுங்க நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துகள்னு சொன்னா நம்முடைய விசுவாசம் விருதா அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்கள் இருந்தீங்க நிலை கொண்டிருப்பீர்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12 நீங்க வாசிக்கிறது. நீங்க வீட்டில் போய் வாசிங்க. அப்போ வேதத்துல சாட்சி இருக்கா? சாட்சி இருக்கு. எதற்கு சாட்சி? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததற்கு சாட்சி. தேவனுக்கு சாட்சி என்பது அடுத்தது இருந்துங்க ஒரு பாகம் இருக்குது இல்லையா? நான் அதுக்குள்ள போல இன்னைக்கு புதிய ஏற்பாடுக்குள்ள நான் பேசுகிறேன் உங்களுக்கு. அடுத்தது மனுஷனுடைய சாட்சியை அவர் ஏற்றுக்கொள்வது கிடையாது. என்னை குறித்து நானே சாட்சி சொன்னால் அந்த சாட்சி இருந்துங்க உண்மையா இராது. நம்ம நல்லதுன்னு சொல்லுவோம். நம்ம எப்பவுமே we always pretend to be good, always. It's a human tendency. கேட்டதானே? ஆனா இல்ல, வேதம் சொல்லி இல்ல, உன்னை குறித்து இருந்துங்க தேர்ட் பர்சன் சொல்லிட்டோம். நம்ம வீட்டில் கேட்கணும் நம்ம யாருன்னு, பளிச்சுன்னு தெரிஞ்சிடும் நம்ம யாருன்னு. கேட்டதுனே? நம்ம உறவுகளை கேட்டால் தெரிஞ்சிடும், நம்முடைய நண்பர்களை கேட்டால் தெரிஞ்சிடும், நம்ம கூட என்னதுங்க கலிக்கு கேட்டால் இருந்துங்க தெரிஞ்சிடும், நம்முடைய சபையாரை கேட்டால் இருந்துங்க நம்ம யாருன்னு இருந்துங்க தெரிஞ்சிடும். கேட்டதுனே? மற்றவர்கள் சொல்வதுதான் சாட்சி. நான் என்னை குறித்தே சாட்சி சொல்வது சாட்சி இல்லை. அடுத்தபடி நான் பார்க்கும்போது ஆராதனை அது வந்து ஒரு பாகமானதுங்க. வேதத்தில் எங்கேயுமே இருந்துங்க கிடையாது. இல்லை நான் சொல்றதுனால தேவன் மகிமைப்படுவார். நீ இப்போ இப்படி சொல்ற, நாளைக்கு நீ எப்படி சொல்ற? நம்ம திரும்பி அந்த யாக்கோபுக்கு போயிடலாமா? முடிச்சிடலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் கெடுனே யாக்கோபு 3:9 வாசிக்கும் போது, அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே என்னங்க சபிக்கிறோம். யாரை சபிக்கிறோங்க? மனுஷன் தான் சபிக்கிறோம். ஆனா என்னதுங்க அதில் ஒரு அண்டர்லைன் பாருங்க, அவன் தேவனால் உண்டாக்கப்பட்டவன். அவ்வளவு சுலபமா நீங்க மனுஷன்லாம் சபிச்சிட முடியாது. நீங்க எந்த மனுஷனை சபிச்சாலும் இருந்துங்க அதுதான் மேட்டர். அது தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் மறந்துடக்கூடாது இல்லையா? ஆமாம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்பான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமோ? அப்படியே ஓர்ப்பான நீருற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. அப்போ நான் இன்னைக்கு வந்துங்க ஒரு மனுஷன் வந்துங்க தேவனை குறித்து எல்லாரும் முன்னாடி இருந்துங்க சாட்சி சொல்றேன்னு சொன்னா 6 மாசம் கொஞ்சம் மாத்தி பேசுறேன். இதுக்கு என்ன பேசுறது? உன் நடக்கையில காமி, உன் செய்கையில காமி, உன் செய்கை என்னதுங்க மற்றவர்களுக்கு இருந்துங்க அப்பா மெய்யாகவே என்னதுங்க இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? கர்த்தர் இவங்க கூட இருந்துங்க இருக்கிறாரு. கர்த்தர் யோசேப்பு இருந்தார் இல்லையா? அவரோடு கூட இருந்துங்க யோசேப்பு இருக்கிறான்னு பார்த்தாரு இல்லையா? தானியேலை பார்த்து சொல்றாரு இல்லையா? எப்பா அப்படின்றாரு. கேட்டதுனே? ராஜா கேட்கிறார் ஓடி வந்து இல்லையா? சிங்கத்தின் கெபியில போட்டோன்னு ராஜா ரைட்டு பூரா தூங்கல, காலங்காத்தால் ஓடி வந்து தானியேல்கிட்ட கேட்கிறாரு. அப்போ ஒரு புறஜாதி தேவனுடைய மனுஷன் அறிந்திருந்தான். இப்ப கேள்வி, நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் நம்ம அறிந்திருக்கிறார்களா? நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்குது? நம்முடைய கிரியைகள் தான் சாட்சியா இருக்குமே தவிர நம்முடைய வாயின் வார்த்தைகள் இல்லை இல்லையா? ஏன்னா நம்ம மாத்தி மாத்தி பேசுவோம். இன்னைக்கு நல்லவர்னு பேசுவோம், நாளைக்கு கெட்டவர்னு பேசுவோம் இல்ல? ஏன்னா அதுதான் நம்ம மனுஷனுடைய பிரச்சனை இருந்துங்க. அதுதான், அது எப்பவுமே மறந்துடக்கூடாது. அப்போ வேதம் சொல்லுகிற சாட்சி, ஆமா வேதத்துல சாட்சி இருக்குதா? இருக்குது. எதற்கு சொன்னாங்க அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய கிரியைகளை குறித்து செய்கைகளை குறித்து சொன்னார்கள். அவங்களே சொல்லிக்கல நாங்க யார் தெரியுமா, நாங்க எப்படி தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்லிக்கல, அடுத்தவங்க நடந்துங்க சொன்னாங்க. அப்போ மற்றவர்கள் சொல்லுகிற குடும்பத்தில் கூட சொல்லும்போது அப்படிதான் சொல்லப்படுது. கேட்டுதுனே? ஆமா, ஒரே ஒரு வசனம் முடிச்சிடறேன் இல்லையா? சகோதரருக்கு சொல்ல சகோதரிக்கு மட்டும் சொல்றேன். இப்போ நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம், டைம் ஆகிட்டே இருக்கும் அதனால சொல்றேன். 31, 28, 29. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலியாக இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். யார் சாட்சி கொடுக்கணுங்க? நம்ம வீட்டு மனுஷால் கொடுப்பாங்களா? வீட்டு மனுஷால் கொடுத்தாங்கன்னா அது கரெக்ட். கேட்டுதுனே? இன்னைக்கு குழம்பு வச்சுட்டு என்னதுங்க பேர் வைக்கிறோம், பேர் வச்சுட்டு இருந்துங்க ஃபர்ஸ்ட் இருந்துங்க சொல்லிருக்கேன்ல, ஸ்டேட்டஸ் போட்டு இருந்துங்க. மனைவி சொல்றாங்க இல்ல, என் ரசத்துக்கு என்னதுங்க எவ்வளோ லைக்ஸ் தெரியுமா? சாப்பிட்டது நான் தான் சொல்லணும். போட்டோ பார்த்துட்டு எத்தனை பேர் லைக் போடலாம்? கேட்டுதுனே? போட்டோ பார்த்துட்டு எத்தனை பேர் லைக் போடலாம்? சாப்பிட்றது நான் தான் சொல்லணும் அது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு. அப்போ உலகம் சொல்றது இல்லை,
நம்முடையவர்கள் நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க? நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்கட்டும். வாயின் வார்த்தைகள் இல்லை, வேதத்தில் சொல்லப்படாத உபதேசங்களை நம்ம கை கொள்ளக்கூடாது. வசனம் சொல்லுது, நீங்கள் வசனத்தோடு கூட்டவும் செய்யாதீங்க, குறைக்கவும் விடுதுங்க செய்யாதீங்க. உங்களுக்கு புரிந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கிற பொழுது இருந்துங்க, அவர் வாழ்ந்ததற்கான எல்லா சாட்சிகளும் இருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்ததற்கான சாட்சி இருக்கிறது. நாம் அந்த உயிர்த்தெழுதலின் சாட்சி தான் நம்பி இருக்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவர்கள் என்னதுங்க, நாமும் உயிர்த்தெழுந்திருப்போம் விசுவாசிக்கிறோம். நாம் நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தமாம். தேவன் தாமங்களை ஆசீர்வதிப்பாராக.